தெருநாய்களை கட்டுப்படுத்த கோரிய வழக்கில் உச்சநீதிமன்றம் கூடுதல் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் கண்ணன், இது குறித்த விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். ஓவியா, நாடு முழுவதும் நாய்களால் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு நீதிபதி விக்ரம்நாத் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. அந்த விசாரணையில் பல்வேறு புதிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் தெருநாய்களை கட்டுப்படுத்துவதற்கு புதிய வேலிகள் மற்றும் கண்காணிப்பு அமைப்புகளை ஏற்படுத்துவதற்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இதனால் சாமானிய அப்பாவி பொதுமக்கள் பாதிக்கப்படுவதிலிருந்து தடுப்பதற்காக இந்த கட்டுப்படுத்துவதற்கான புதிய உத்தரவுகளை 8 வாரங்களுக்குள், அதாவது 2 மாதங்களுக்குள் அதை பின்பற்ற வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த புதிய கட்டுப்பாடுகளின்படி பஞ்சாயத்துகள் மற்றும் நகராட்சி, பேரூராட்சி ஆகிய பகுதிகளில் தடுப்பு வேலிகள் தெருநாய்களுக்கு கட்டுப்படுத்தவும் அவற்றை பராமரிக்கவும் ஒரு தடுப்பு வேலிகள் அமைக்க வேண்டும் என்றும், காப்பகங்களில் அடைத்து அவற்றை பராமரிக்கலாம் என்றும், தெருநாய்களை பிடித்த இடத்தில் விடாமல் வேறு இடத்தில் விடுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், நாய்களுக்கு உணவளிப்பதை முறைப்படுத்துவதற்கும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், நாய்களுக்கான உணவை பல்வேறு தரப்பினரும் பல்வேறு வகையான உணவுகளை அளிப்பதால் அவற்றுக்கு பல்வேறு விதமான உடல் ரீதியான குறைபாடுகள் ஏற்படுகிறது என்றும், அதனால் மற்றவர்கள் பாதிப்புக்குள்ளாவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை கல்வி நிறுவனங்கள் மற்றும் மருத்துவமனைகள், அரசு நிர்வாகங்கள் ஆகியவை ஒருங்கிணைந்து இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், குடியிருப்பு பகுதிகள் மற்றும் பள்ளிகள், கல்லூரிகள் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்கள் பொதுவான சாலைகளில் சுற்றித் திரியும் அந்த தெருநாய்களை கண்காணித்து எண்ணிக்கை அதிகரித்தால் உடனடியாக அவற்றை அந்த பகுதியிலிருந்து வேறு பகுதிகளுக்கு அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும், பொது இடங்களில் தெருநாய்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கும் மற்றும் அப்புறப்படுத்துவதற்குமான நடவடிக்கைகளை 2 வாரங்களுக்குள் உரிய முறையில் இந்த புதிய விதிமுறைகள் மற்றும் புதிய உத்தரவுகளை பின்பற்றி மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இந்த நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும் என்ற உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. 2 வாரங்களுக்கு பிறகு மேலும் இந்த நாய்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மற்றும் அதற்கு ஏற்படக்கூடிய இடையூறுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை களைவதற்கான மேலும் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். ஓவியா.